நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு தொலைந்த விலாசம். கவிஞர் சுபசெல்வி அவர்களின் ஒரு தார்குச்சி என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதை இது. இது எதை வலியுறுத்துகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா, பழமையை போற்றுதல். நமக்கு சான்றோர் பெருமக்கள் எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை நமக்காக விற்று சென்றிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றினோம் என்றால் வாழ்க்கையில் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாமல் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய உடல் நலத்தை பேணாமல் பாதுகாக்காமல் எவ்வளோ பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இந்த கவிதையை அவங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னையே எழுதி வச்சாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல கவிதை வரிகளுடைய கவிதையாக இந்த தொலைந்த விலாசம் இருக்கிறது. இதில் முழுக்க பழமையை போற்றுதல் எவ்வளோ ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. எல்லாமும் இருக்கின்றது என் கண்முன், எது எதற்கென்று தெரியவில்லை. அதாவது முன்னோர்கள், அதாவது சித்தர் பெருமக்கள் இந்தந்த செடி கொடிகள் இந்தந்த நோயை போக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த செடி கொடிகள் என்ன, அந்த செடி கொடிகளினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிலர் தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர தமிழ் மக்கள் அனைவரும் அணிந்திருப்பதில்லை. அப்படி அறிந்திராததுனால அந்த செடி கொடிகளினுடைய பயன்பாடுகள் நமக்கு வசப்படாமலே போய்விடுகிறது. இன்னொன்று, எல்லா செடி கொடிகளும் தமிழ் மண்ணில் இருந்தாலும் எது எதற்கு என்று தெரியாமல் அதனை நாம் பயன்படுத்தாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? அதை தான் அவங்க இந்த கவிதை வரிகளில் சொல்ல முற்படுறாங்க. சாரிலும் வேரிலும் சக்கையிலும் கூட சத்துக்கள் பல பல சங்கதிகளும் என்று எல்லாமும் இருக்கின்றது, எது எதற்கென்று தெரியவில்லை. எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு நம்மளுடைய உணவு முறைகளிலே இருக்கிறது. அந்த உணவு முறைகளிலே நாம் அதனை பயன்படுத்தாமல் எது எதற்கென்று தெரியாமல் விட்டுவிடுகிறோமே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை தான் அவங்க இந்த கவிதையின் மூலமாக தெரிவிக்கிறாங்க. கொடியில் இருக்கும் சங்கதிகள் கோடி நோய்களுக்கு கருப்பு கொடி காட்டுமாம். அப்போது அந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் என்பது பல்வேறு நோயை போக்கக்கூடியதாக இருக்கிறது. செடியில் வழியில் அமுதம் சாகா வரம் கொடுக்கும், கடுகளவு மருந்தில் கூட கைமாக்கால் நோய் போகுமாம். இப்படி எல்லாமும் இருக்கின்றது, எது எதற்கென்று தெரியவில்லை. காயிலும் கனியிலும் கனத்த சத்துக்கள், பூவிலும் பிஞ்சிலும் பூலோகம் அளவு செல்வங்கள். இப்படி இவருடைய கவிதை வரிகளை படிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய தமிழர்கள் எதை தொலைத்துள்ளார்கள், எப்படி வாழ்கிறார்கள் இன்றைய சூழலில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ தமிழர்கள் எந்த தன்மையிலிருந்து மாற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். காயிலும் கனியிலும் கனத்த சத்துக்கள், பூவிலும் பிஞ்சிலும் பூலோகம் அளவு செல்வங்கள், நாரிலும் தூரிலும் அதனின்று 4 மடங்கு அதிகமாம். இலைக்கும் கொழுந்துக்கும் இம்மை பிடித்து கொள்ளும் சக்தி உண்டு, இளமையை எழுப்பிவிட்டு கொண்டே இருக்கும். இப்படி எல்லாமும் இருக்கின்றது, எது எதற்கென்று தெரியவில்லை. அதாவது நம்மளுடைய பாரம்பரியம் என்பது, தமிழருடைய பாரம்பரிய மரபு என்பது போற்றுதலுக்குரியது. அதனால தான் எல்லா நாட்டு மக்களும் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்து போற்றுகிறார்கள். ஆனால் தமிழ் மண்ணில் வாழக்கூடிய நாமோ அந்த அருமையை உணராமல் எல்லா விதமான நல்ல செயல்களையும் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத அந்த கவிதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதான் அடுத்து சொல்கிறாங்க. மனிதன் அல்லாத மலைகளிலே மாக்களைப் போல் வாழ்ந்து மதிகெட்ட மக்களுக்கு மருந்து கண்டுபிடித்தான் சித்தன். அப்போ அந்த சித்தர்கள் கண்டுபிடித்த மருந்தின் வலிமை எப்படிப்பட்டது, அந்த வலிமை உணராத தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்க பாரு அப்படிங்கிறத மிக அழகாக சுட்டி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து, ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் 100 ஆண்டுகளும் 100 பழி கொடுத்து ஊழிக்காலமும் முற்று நோக்கி கண்டுபிடித்து ஒரு கவலம் 1.25 ரூபாய்க்கு கொடுத்தால் ஒருவருக்கும் தெரிவதில்லை உள்ளிருக்கும் அருமை. ஒரு துளி 1 கோடி விலை இருந்தால் ஒருவேளை காப்பாற்றி இருக்கலாம் சித்த வைத்தியத்தை. அப்போது மருத்துவத்தினுடைய மருத்துவ செலவும் குறைவாக இருக்கிறது. அதே போல் ஆங்கில மருத்துவத்தில் செலவும் அதிகம், அதற்குடைய சக்தியும்
அதிகம். அதாவது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எதிர்வினையும் அதிகம். ஆனால் அதை தான் நம்ம இன்றைக்கி விரும்பி தேடி போயிட்டுருக்கோம். அப்போது இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறதை இந்த கவிதை வலியுறுத்துகிறது. நன்றி.